ஒரு மாநாட்டுக்கான எந்த விதமான இலக்கணங்களோடும் நடத்தப்படாத ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். விஜய் வந்து தெளிவாக வந்திருக்கு. நாம தான் பாவம், நீங்களும் நானும் தான் கேமரா தூக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க. கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், மோடிஜி அவர்களே அப்படிங்கிறீங்க, ஸ்டாலினை மட்டும் அங்கிளுங்கிறீங்க. ஆனா இதே விஜய் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது திரைப்படத்துக்காக பேசினாங்களே, அப்ப அவர் ஆன்டின்னு பேசியிருப்பாரு. அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். திமுக வீட்ட துர்கா ஸ்டாலின் அம்மையார் கூட விஜயை பிடிக்கும். ஆனால் எந்த விஜயை பிடிக்கும்? சினிமா விஜய் தானே பிடிக்கும். அப்போ அதை டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண வேண்டிய வேலை யாருடையது? அதே விஜயோடையது தானே. நீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ற மாதிரி வேலையை பாக்குறீங்க. உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும். தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெற்று இருக்கக்கூடிய ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் முதல்வரே. நீங்கள் ஏன் சாதி இந்துக்களுக்கு ஆதரவு கட்சி நடத்துகிறீர்கள் கேளுங்க. ஏன் பேச மறுக்கிறார் ஸ்டாலின் கேளுங்க. அப்ப நீங்க அதுல அங்கிள் போடுங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். விஜய் தான் ஃபேஸ். அவரே சொல்லிட்டார்ல, மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், எல்லாமே விஜய் தான் சொல்லிட்டீங்கல்ல. அப்ப நீங்க பேசலாம் தெரியும். மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். விஜய் சின்ன வயசுல நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுல விஜய் திரைப்படங்களை பார்க்குறேன். விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னும் போது அந்த விஜய் எனக்கு சொசைட்டியில நான் பிரச்சனை நினைக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தொட்டு பேசினாருன்னா அன்னைக்கு தேசிய செய்தியா மாறி இருக்கும். அதுல ஒரே ஒரு கிரெடிட் என்டிகே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. காரணம் அவர் எல்லா இடத்துலயும் ப்ரொடெஸ்ட் பண்றாரு. ஆனா மீடியா லக்ஸரி அவர் கிடைக்கல. இவருக்கு மீடியா லக்ஸரி கிடைக்குது, ஆனா இவர் பேசல. காலக்குடும்பம் பாத்தீங்களா? என் தொண்டை வறண்டது போல என் நிலம், என் மண் வறண்டு போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் சமகால நண்பரும் ஊடகவியலருமான திரு அருள்மொழிவர்மன் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, நீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. தவைக்காவோட 2வது மாநில மாநாடு பார்த்துருப்பீங்க மதுரையில். வெற்றிகரமான மாநாடுன்னு தவைக்கா சார்பாக சொல்கிறாங்க. அரசியல் தெரிந்த மற்றவர்கள் சொல்வது, அரசியல் விமர்சகர்களோ எதிர்கட்சிகளோ சொல்வது வந்து இது வெறும் கூட்டம் தான், இது ஓட்டாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஜய் அவர்கள் நடத்திய இந்த மாநாடை பற்றி உங்களுடைய கருத்து? மாநாடு பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு வெற்றிகரமான ஒரு மாநாடு தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்துலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா அல்லது அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இவ்வளவு கூட்டத்தை காண்பிக்கணும். இந்த கூட்டம் அனைத்தும் என்னுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு பார்த்தீங்களா? விஜய் அவர்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் செல்ஃபி வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே உங்களுக்குலாம் வந்து என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுது. அது வந்து எதிர்கட்சிகளுக்கும் தோணும், குறிப்பாக திமுகவுக்கு தோணும். திமுகவில் குறிப்பாக டெபுட்டி சிஎம்மான உதயநிதி அவர்களுக்கு தோன்ற வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் விஜய் அவர்கள் அதை வீடியோ போட்டிருக்காருன்னு நான் பார்க்குறேன். ஸோ வெற்றிகரமான மாநாடான்னு கேட்டிங்கன்னா வெற்றிகரமான மாநாடு தான். ஆனால் நம்ம வெற்றிக்கு வந்து இதில் அளவுகோல் என்னென்னா வெறும் கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக காமிச்சார். ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு மக்கள் அலைன்னே சொல்லலாம், மக்கள் கடல்னே சொல்லலாம். அவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் இன்னும் கூர்மையான சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா அது வந்து ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்கள் மத்தியில், அரசியல் விமர்சகர்கள் மத்தியில், நம்மை போன்ற அனலிஸ்டுகள் மத்தியில் வந்து ஒரு முழுமையான வெற்றிப்பா அப்படின்னு தோன்ற அளவு சொல்ல வச்சுருக்கோம். அப்படி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு தாவேக்காவுக்கு வெற்றியான்னு கேட்டிங்கன்னா அது வெற்றிகரமான மாநாடு தான் நான் சொல்லுவேன். விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வார்த்தை வந்து சிங்கம் கதையை ஆரம்பித்து முடித்தது வந்து அரசியல்வாதிகள்லாம் அறிவாளியும் கிடையாது, சினிமாக்காரர்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. இதுதான் அவரோட ஒட்டுமொத்த ஜேர்னியாக அந்த பேச்சில் ஆரம்பித்து முடிச்சிருக்காரு. இதில் சிங்கமாக வந்து தனித்து வந்தாலும் சிங்கிளாக வந்தாலும் காட்டுக்காக தான், ஜங்கிளுக்காக தான் கிங்குங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. கூட்டணி தனக்கு அமையலைங்கிறத மறைமுகமாக விஜய் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து 2 விதமான பொருள் இருக்குது. கூட்டணிக்கான பொருளும் அதில் அடங்கி இருக்குது. இன்னொன்று தொடர்ச்சியாக நம்ம போன்ற ஊடகங்கள் வந்து திரு விஜய் அவர்கள் களத்திற்கு வர வேண்டும், அவர் ஸ்பாட்டுக்கு வரணும், மக்களை மீட் பண்ணணும், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். நம்ம போன்ற ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு பதில் சொல்ல எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதை ஒரு விமர்சனமாகவும் நம்ம வைத்தோம் இல்லையா? ஆமாம். அப்போ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு அதையுமே அவர் சொல்லியிருக்கலாம். வேட்டைக்கு தாங்க சிங்கம் வரும், வேட்டையாட தான் வரும், வேடிக்கை பார்க்க வராது அப்படிங்கிறாரு. அதை நம்மளால் வந்து அதை கரெக்டான இடத்துல வந்து ஏற்றுக்க முடியாது நம்மளால். ஏன்னா
நீங்க சிங்கம் சிங்கம் கதை இதெல்லாம் அவங்களுடைய, நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா சார், விஜய் ஒரு புத்திசாலி சார். விஜய் ஒரு புத்திசாலி அல்லது தந்திரசாலி, ரெண்டுமே நீங்கள் சொல்லலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த கூட்டத்துக்கு என்ன தேவையோ, நான் அதை ரொம்ப இந்த வார்த்தையை கவனமாக பயன்படுத்துகிறேன், நான் யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. அவருடைய ரசிகர்கள் கூட்டத்துக்கு என்ன தேவையோ, என்ன புரியுமோ, என்ன அவங்க எடுத்துகிட்டு போவாங்களோ, என்ன அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அவங்களுக்கு தேவையானது கொடுத்துட்டாரு சார். ஆனால் அதை ரொம்ப நாள் நீங்கள் அதில் ட்ராவல் பண்ண முடியாது. அவங்க கெப்பாசிட்டியை நீங்கள் வளர்க்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு ஜெயித்தார். அவங்க அறியாமையை நீக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இல்லை, ஒரு தலைவராக உங்களுக்கு தான் இருக்குது. ஒரு தலைவர், ஒரு கட்சியின் தலைவர் அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் புரியாத விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை தான். இன்னைக்கு ஓட்சோரியை பற்றி பொதுவாக யாருக்கும் புரியவே புரியாது. நீங்கள் ரோட்டில் போய் கேட்டு பாருங்கள், ஒரு மைக்கை போட்டு தமிழியன் பல்ஸ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் அமைச்சு ஓட்சோரிங்க வாக்குத்திரட்டை பற்றி ராகுல் காந்தி பேசியிருக்காருன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சி தொண்டனுக்கு ஒரு கடமை என்னன்னா, அதை போய் பரப்ப வேண்டிய வேலையை அவர் கொடுத்துருக்கிறாரு. வேலையாதான். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, இது சொசைட்டியை மாற்றி இருக்குது, எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் ஏதோ ஒரு அண்டர் டீலிங் பண்ணான்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அது உண்மையோ பொய்யோ அதை போய் பரப்பினது அவன் வேலை. அப்போ நீங்கள் சில முக்கியமான விஷயத்தை தொட்டு பேசியிருந்தீங்க அப்படின்னா அது அவன் டிபேட் பண்ணியிருப்பான். முக்கியமாக நம்மளாம் டிபேட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக. இப்போ நம்ம எல்லாருமே, நான் நம்மளன்னு சொல்லலை, பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அங்கிள்னு விஜய் சொன்னது சரியா, அங்கிள்னு விஜய் சொல்லிட்டாரேன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் அங்கிள்னு சொன்னது நீங்கள் பேசவே தேவையில்லைன்றேன். எல்லாருமே இப்போ நான் கூட அதை பதிவு எடுத்து நான் போட்டேன், இப்படி சொல்லிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு போட்டேன். அது ஒரு பகடியாக கடந்து போயிடணுன்றேன். அதை தாண்டி இதை டிபேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தாழ்வான சொல்லும் கிடையாது. நான் ஒன்னு சொல்லட்டுமா, விஜய் ஒரு 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 வெல்தி ஃபேமிலியோட ஒரு பர்சன். அவர் ஒரு பணக்கார குடும்பத்தோட ஒரு செல்ல குழந்தை. ஏன்னா அவங்க அப்பாவும் ஒரு இயக்குனர். அவங்க சின்ன வயசுல ரொம்ப ஒரு பாரம்பரியத்திலிருந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதியும் பார்த்தவர், ஜெயலலிதா அம்மையாரையும் பார்த்தவர். அப்போ இவங்க கண்டிப்பாக அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க, 2 பேரும் பேசியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன கூப்பிட்டுருப்பாங்க, வணக்கம் அங்கிள் அப்படிதான் கூப்பிட்டுருப்பாரு. அந்த அங்கிளை மைண்டில் வச்சுக்கிட்டே கூட அவர் பேசி இருக்கட்டும். ஏன்னா ஜஸ்டிஃபை அப்படி தான் பண்ண போகிறாங்க, நமக்கு அதான் தோணுது. நான் அப்படி தான் அங்கிள்னு சொன்னேன். நான் திரும்பி சொல்கிறேன், அங்கிள்னு சொன்னது தப்பே கிடையாது. அது ஒரு ரொம்ப தாழ்வான சொல்ல நான் பார்க்கல. ஆனால் எந்த இடத்துல அது தவறாக பார்க்கப்படும் அப்படின்னா, அவர் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா, தன் அப்பா தாயுமானவர் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங்க நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் அப்பாவே இல்லை, நீங்கள் தாயுமானவரும் இல்லை, புரியுதா அங்கிள் அப்படின்னு. இப்போ நம்ம அங்கிள் யார் கூடனா முன்ன தெரியாதவங்கள சொல்லுங்க அங்கிள், கடமைகிட்ட கூட பேசுவோம், சொல்லுங்க என்ன விஷயம், இது மாதிரி பேசுவோம் இல்லையா. அப்படி ஒரு பகடியாக கொண்டு போகிறதுக்கான முயற்சியும் தான் அப்படிங்கிறத நம்ம நிறுவிதான் ஆகணும். அவருடைய உள்நோக்கம் சரியா தப்பாங்கிறத பற்றி நம்ம இங்கே பேச தேவையில்லை. அது அவர் என்ன நோக்கத்தில் பேசினா ரெண்டுமே அவர் பேசுவார். நான் அங்கிள் தான் கூப்பிட்டு இருந்தேன் அவரை, ஆனால் அப்படி தான் பொருள் பேசினேன். ஏன் நீங்கள் தப்பாக தோணுது, உங்கள் மனசு அந்த மாதிரி இருக்கு போல நம்ம திருப்பிவிடவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா ரெண்டுமே இருக்குது. அதில் ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சிருக்கிறாரா விஜய்னா வச்சிருக்கிறாரு. அதை இப்படி கொஞ்சம் பகடியாக கொண்டு ட்ரை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நான் ரெகுலராக அப்படி தான் கூப்பிட்டு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அவரோட ரசிகர்களுக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாரு. அதுதான் சார் பேசி இந்த ஜென்ரேஷன்ல சித்தப்பா பெரியப்பாங்கிற வார்த்தை கூட இல்லாமல் அங்கிள்ங்கிற வார்த்தை தான் போயிட்டு இருக்காங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அவர் ஓப்பனிங்லேயே சொல்லிட்டாரு, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு. நீங்கள் நினச்சி பாருங்க, மில்லியனமுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேச்சை வடிவமைச்சு கொண்டு போகிறாருல்ல, அது அவர் ஸ்டைலு, அது அவர் நம்புறாரு, அது செயல்படும், அது உறுதியாக இதுதான் நமக்கு மக்களுக்கு போய் சொல்ற நம்புறாரு. பட் இது இந்த டோட்டல் பாலிடிக்ஸுக்கே புதுசு. இந்த மாதிரி எந்த அரசியல்வாதியும் இதுக்கு நடந்துக்கிட்டதே கிடையாது. தமிழ்நாட்டு வரலாற்றில் நடிகர்கள்லேருந்து அரசியலுக்கு வந்த விஜயகாந்த் ஐயா உட்பட யாருமே இப்படி நடந்து கொண்டதே கிடையாது. எல்லாருமே ஒரு பாலிட்டிஷியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள தன்னை தகவமைச்சுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இவர் ஒருத்தர் தான் அப்படி இல்லை. இவர் ஒரு வித்தியாசமான சில விஷயங்களை ட்ரை பண்ணுறாரு. அது தன்னியல்பாக இருக்குது. அவருக்கு தான் வருது, அவங்க ரசிகர்களுக்கு அது தான் பிடிக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் எதனா எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறான். இப்போ நானே கூட பேசும்போது, விமர்சனம் பண்ணி பேசும்போது கூட, ஏங்க ஆணவ கொலையை பற்றி பேசுனாங்க புரியாதுங்க, அறிக்கையில் கொடுத்துட்டாரு. ஏங்க ஓட்சொல்லினா புரியாதுங்க, அறிக்கையில் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் புரியாது, அறிக்கையில் கொடுத்துட்டாரு. அப்போ எல்லாத்தையுமே அறிக்கையில் கொடுத்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூட்டத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்களுக்கு புரியணும், அதனால் அவர் அப்படி பேசுகிறாருன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பார்வை ஹெட்டாக திரு விஜய் அவர்கள் பார்க்கணும். இது வெறும் அந்த கூட்டத்துக்கு கூட நீங்கள் பேசுகிற, இந்த நாட்டுக்கு பேசுகிறீங்க. கண்டிப்பாக உங்களை மக்கள் இப்படி கொண்டாடுறாங்கன்னா, கொண்டாடக்கூடிய மக்கள் வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல,
எனக்கு விஜயை பர்சனலாக பிடிக்கும், விஜயோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். விஜய் சின்ன வயசுல நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுல விஜய் திரைப்படங்களை பார்க்குறேன், விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னும் போது அந்த விஜய் எனக்கு சொசைட்டியில் நான் பிரச்சனை நினைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தொட்டு பேசினாருன்னா அன்னைக்கு தேசிய செய்தியாக மாறி இருக்கும். கண்டிப்பாக விஜய் வந்து அவர்கள் நான் ஏன் தாவைக்காக ஓட்டு போடணும், எதுக்காக வந்து விஜயை தேர்ந்தெடுக்கணுங்கிற விஷயத்த இந்த 9 மாதம் கழிச்சு கூட 2வது மாநாட்டில் கூட அவர் சொல்லலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே மீறி பஞ்ச் டைலாக் இந்த 30 நிமிஷத்தில் நிறைய பஞ்ச் டைலாக் பேசியிருக்காரு. அதில் ஒரு பஞ்ச் டைலாக்காக நம்ம பேசும்போது தாமரையில் கூட தண்ணி ஒட்டாது, தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் மக்கள் மனசில் ஒட்ட மாட்டீங்கன்னு சொல்லி பிஜேபி மேலே ஒரு விஷயத்தை தூக்கி எறிஞ்சிருக்காரு. அவருக்கு தெரியுதா தெரியல, இப்போ பிஜேபிக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க, 11% 12% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இப்படி ஒரு கட்சி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லை சரி நினைக்கிறீங்களா? இல்லை, அவருடைய ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், அதை பற்றி தப்பு இல்லை. இன்னொன்று அதில் ஒரு சின்ன ஒரு அறிவியல் முரண்பாடு இருக்குது. தாமரை இலை மேல் நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இருன்ற ஒரு வார்த்தை இருக்கும். பாபா படத்தில் ரஜினிகாந்த் பாடுவார். ஆமாம். ஸோ ஒட்டலைன்னு சொல்ல முடியாது, அது ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏக்கள் மட்டும் இருக்காங்க. ஏன்னா அதிமுகவோட ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாஜகவுக்கு. பாஜக தனித்து நின்று இவங்க எவ்வளோ வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது சார். அவங்க எல்லாரும் கூடயும் வச்சு தான் அலைன்ஸ் வச்சு பண்ணிட்டாங்க. ஆனால் பிஜேபியை இவர் எப்படி எதிர்க்கணும்னு என்ன கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லுவேன். இப்போ பிஜேபி எதிர்க்கிறது தப்பா அப்படின்னா தப்பு இல்லை, எதிர்க்கட்டும். ஆனால் எப்படி நரேந்திர தாமோதர் தாஸ் பாய் மோடி அவர்களேங்கிறாரு, அந்த மோடி அவர்களே நீங்கள் நீட்டை திரும்பி வாங்கிக்கோங்க, மீனவர்கள் பிரச்சனை தீருங்க, அதெல்லாம் இல்லை பிரச்சனை. அவங்களுடைய ஹார்ட்கோர் ஐடியாலஜியை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு வாங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு வாங்க. அப்போ அதை நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணணும். இன்னைக்கு தேசிய அளவில் பாஜக எதிர்ப்பதற்கு உங்கள்கிட்ட அல்வா மாதிரி 1000 விஷயம் இருக்குது. அந்த விஷயங்களை தொட்டு நீங்கள் பேசி அதன் மூலமாக நீங்கள் பிஜேபி எதிர்ப்பை நீங்கள் காமிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நம்புவான். இன்னைக்கு ஏன் திமுகவை பிஜேபி எதிர்ப்புக்கு நம்புகிறாங்க அப்படின்னா, பிஜேபியினுடைய உண்மையான எதிரி நான் தான் அப்படின்னு நிறுவக்கூடிய வகையில் அவங்களோட செயல்பாடுகளை வச்சிருக்கிறாங்க. வெளியில் அவங்க உண்மையிலேயே அண்டர் டீலிங் வச்சிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது நம்மளால அது வேற டாபிக்னு வச்சுப்போம். ஆனால் அதுக்கான செயல்பாடை காமிக்கிறான் திமுக. அது மாதிரி நீங்கள் காமிக்கணும், பேச்சளவில் காமிக்கணும் அட்லீஸ்ட். ஏன்னா நீங்கள் செயலளவில் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு ப்ரொட்டஸ்ட்டோ ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணுறீங்களான்னு தெரியல. விஜய் தான் ஃபேஸு, அவரே சொல்லிட்டார்ல, மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், எல்லாமே விஜய் தான் சொல்லிட்டீங்கல்ல. அப்போ நீங்கள் பேசினாதான் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் பேசாமல் மக்களுக்கு உங்கள் நிலைப்பாடை பற்றி, உங்கள் கட்சி நிலைப்பாடை பற்றி வெகுஜன மக்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் பேசினா மட்டும்தான் எங்களுக்கு தெரியணும். நீங்கள் பேசணும். நான் மோடிஜி அவர்களே அப்படிங்கிறீங்க, ஸ்டாலினை மட்டும் அங்கிளுங்கிறீங்க. இப்போ என்ன விமர்சனம் வருது அப்படின்னா, நான் அது விமர்சனமாக பார்க்கல, அங்கிள் சொல்லிட்டு போட்டோம். அதை பற்றி ஒரு பெரிய ஒரு அவதூறு அசிங்கம்னு நான் பார்க்கல. ஒரு ரிட்டன் அஜெண்டா வச்சுருக்காரு, அது ஒன்றும் தாழ்மையான சொல்ல நான் கவனிக்கல. ஆனால் இதே விஜய் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது திரைப்படத்துக்காக பேசுனாங்களே, அப்போ அவர் ஆன்டின்னு பேசியிருப்பாரான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த விமர்சனம் தேவையா? எனக்கு என்ன கவலை அளிக்குதுன்னா, அவர் அங்கிள் ஆன்டின்னு பேசுறது கவலை அளிக்கல. தமிழகத்தினுடைய ஊடக விவாதங்கள் அங்கிள்னு சொன்னாலே சரியா தப்பா, ஆன்டின்னு ஏன் சொல்லல, இதுவாப்பா டாபிக். விஜய் என்னப்பா பேசினாரு, விஜய் ஏன்பா கருத்துக்களை பேசல, விஜய் ஏன்பா எடுத்துரைப்பு பண்ணல, விஜய் ஏன்பா இதை தொடலன்னு நீங்க பேசியிருக்கணும். அது பேசுனீங்கன்னா அது ஆரோக்கியமான விவாதம், மக்களை செழுமைப்படுத்தும், கூர்மைப்படுத்தும். அந்த ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அதை விஜய் கொடுக்கலாம் சார். அந்த ஆடியன்ஸ் விரும்புறத ஊடகங்கள் செய்யலாமா? முதல்ல எவ்வளவு பெரிய தவறு, அது பெரிய தவறு சார். அது நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது விஜய் எம்ஜிஆரை வந்து கையில் எடுக்கிறாரு, எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு, அடிமை கூட்டணின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. ஸோ ஹி வில் நாட் கோ டு ஏடிஎம்கேங்கிறது கிளியரா ஆயிடுச்சு. கிளியரா இந்த 2026 4 முனைய போட்டி தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்போ அதிமுக தன் வாக்கு வங்கி இழக்கிறதா, அதிமுகவை குறிவைக்கிறாரா விஜய்னு கூட கொண்டு போறதுல ஒரு நியாயம் இருக்கு சார், நியாயம் இருக்கு. கண்டிப்பா இதை பத்தி மட்டுமே பேசுறது இருக்குல்ல, அந்த அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டின்றது வந்து ரொம்ப சாபக்கேடா இருக்கு எனக்கு. இல்லை, இதில் வந்து ஏடிஎம்கேயோட வாக்கு சதவீதத்தை என்ன நம்பி ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லும் போது ரெட்டலையை தாண்டி வேற எதுவும் இல்லைங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இல்லை, இன்னொரு பஞ்ச் டைலாக் வந்து முக்கியமாக பார்க்கப்படுறது, கட்சிகள் ஆரம்பிச்சு எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை சொல்லியிருக்கிறேன். இது எப்படி பாக்குறீங்க? இது கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு இது தெரியலையா? ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் சேர வேண்டியது பூத் ஏஜென்ட்ல இருந்து ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு இப்போ வரைக்கும் தாவேக்காக இல்லை. வெறும் டிவியில பாக்குறவன், வெறும் ஸ்கிரீன்ல பாக்குறவன் எனக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறது எந்த மாதிரியான? நீங்க சரியான ஒரு பாயிண்ட் பிடிச்சிங்க. அதாவது அவர் வீட்டுக்குள்ள நான் போயிட்டு கட்சி ஆரம்பிச்சவன்,
உங்களை மாதிரி கச்சாச்சு வீட்டுக்குள்ள போலங்கிறாருல, நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ விஜய் எடுத்துக்கல. இப்போ நீங்க கரெக்டா என்ன சொல்றீங்க, எங்க பூத் ஏஜென்ட் இருக்கணும், ஒரு வீட்டுக்கும் கட்சிக்காரன் தொடர்பை ஏற்படுத்தி அந்த தொடர்புல நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டில் ஒரு தண்ணி உழுவுல, ஒரு தண்ணி வரல, ஒரு கரண்ட் பிரச்சனை, ஒரு போலீஸ் கேஸு, ஒரு பெட்டி கேஸு, அங்கே போனீங்கன்னா ஒரு விசிகாரர் இருப்பார், திமுக காரர் இருப்பார், ஒரு என்டிகே காரர் இருப்பார், ஒரு அதிமுக காரர் இருப்பார். வாப்பா நான் பிரச்சனை நான் பேசுகிறேன் வாப்பான்னு ஒரு பஞ்சாயத்தை பண்ணி ஒரு சுமூக தீர்வு கொண்டு வருவாங்க. இதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து கிடையாது, அவன் பிரச்சனைக்கு போய் நிற்கிறது. இப்போது இதுதான் வீட்டுக்குள்ளே ஒரு கட்சி இருக்குன்றது அர்த்தம். வீட்டுக்குள்ளே உங்களை என்னவா பார்க்குறாங்க, வேறு நடிகனா பார்க்குறதுக்கு எப்படி? வீட்டுக்குள்ளே உங்களை நானே சொல்கிறேன், எங்கள் வீட்லேயே கூட விஜய் ஃபேன்ஸ் தான் எல்லாருமே, எல்லாருக்குமே எங்கள் அம்மா உட்பட விஜய் தான் பிடிக்கும், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இங்கே இப்போ எங்கள் அம்மா வந்து விஜய்க்கு ஓட்டு போட வைக்கணும்னா விஜய் நடித்தா மட்டும் போதாது, விஜய் பேசணும், விஜய் செயல்படணும், விஜய் அதற்கான ஆயத்த வேலையில் ஈடுபடணும். அப்படி பண்ணாதான் பா இந்த தம்பி நடிக்கிற தம்பி மட்டும் இல்லைப்பா, நம்மளாம் வாழ வைக்க வந்த தம்பிப்பான்னு மக்கள் மனம் மாறி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க, என்னவா போயிருக்கிறீங்கிறதா மேட்ரு. நான் எல்லா வீட்லையும் இருக்கிறேன்னா உண்மைதான், விஜய் தமிழ்நாட்டின் 8 கோடி மக்கள் வீட்லையும் இருக்கிறாரு. என்னவா இருக்காரு? திமுக வீட்டில் துர்கா ஸ்டாலின் அம்மையார் கூட விஜயை பிடிக்கும் சொல்ல முடியாது. உதயநிதியை விட விஜய் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அவரோட முதல் படமே அவர் படம் தானே. ஆமா, பேனர்ல ரெட் ஜெயினோட முதல் படமே. அப்போ விஜயை பிடிக்காத ஆட்கள் தமிழ்நாட்டில் கிடையாது சார். நம்ம ஓப்பனா பேசுவோம், விஜய் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் எந்த விஜயை பிடிக்கும்? அரசியல் விஜயவா, சினிமா விஜயவா? சினிமா விஜய் தானே பிடிக்கும். அப்போ அதை டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண வேண்டிய வேலை யாருடையது? அதே விஜயோடையது தானே. நீங்க இப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ற மாதிரி வேலையை பாக்குறீங்க. கண்டிப்பா இந்த பேச்சுல, இந்த மாநாட்டில் அவர் பேசுறது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட பேச்சு, பிளான்டு ஸ்பீச்சு. எனக்கு இது போதும்னு நினைச்சு அவர் பேசுறாரு. அவரோட பாத்துல இருந்து நம்மளால அவரை டீவியேட்டே பண்ண முடியாது. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, என் கூட்டத்துக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். இன்னொன்று, எதை பார்த்தா எதிரி கதறுவான், எதை பார்த்தா எதிரி பயப்படுவான், எதை பார்த்தா இந்த எதிரி வந்து அச்சத்துக்கு உள்ளாகி ஐயோன்னு கையை பிசைவான் அப்படின்னு தெரியுமோ அதை மட்டும் தான் அவர் பண்ணுறாரு. ஒன்று கேட்டிங்கன்னா நான் ஒத்துப்பேன், திமுக அதை பார்த்து பயந்துருக்குமா அல்லது வந்து கொஞ்சம் அச்சப்பட்டிருப்பாங்களான்னு கேட்டால் பட்டிருப்பாங்க. மதுரை வந்து சிட்டிங் மினிஸ்டர் மூர்த்தியோட மண். அந்த மதுரையில் போயிட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காமிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இல்லை, ஒரு பக்கம் இருந்து பார்க்கும்போது 75 ஆண்டுகால திமுக வரலாற்றில் இது ஒரு நடிகர் சங்கர் தேர்தலுக்காக கூடின கூட்டம் மாதிரி தோணதில்லை. ஏன்னா ஒரு அரசியல் கூட்டம், அரசியல் மாநாடுனா தீர்மானம் நிறைவேற்றப்படணும், அங்க இருக்கிற பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்கிற உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன், ஒரு மாநாட்டுக்கான எந்த விதமான இலக்கணங்களோடும் நடத்தப்படாத ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். ஒரு மாநாடு எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் அதான் சில கட்சி பேரும் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். ஒரு மாநாடு எப்படி நான் பொதுவாக சொல்கிறேன், காலையில் 8 மணிக்கு ஒரு மாநாடு ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? தமிழ் தாய் வாழ்த்து போடணும், பறை இசையெல்லாம் போட்டு ஒரு மாநாடு ஆரம்பிக்கணும். அந்த மாநாட்டினுடைய துவக்க நிகழ்வாக இதை பற்றின அறிமுகத்தை யாராவது ஒருத்தர் சொல்லணும். அதன் பிறகு எழுத்தாளர் அவையம்னு ஒன்று வைக்கணும். ஆமாம், அதில் 4 எழுத்தாளர்கள் கரண்ட் இஷ்யூஸை பற்றி பேசணும். அதன் பிறகு மூத்த பத்திரிகையாளர்கள் வருவாங்க, அவங்க சில விஷயங்களை பற்றி பேசணும். சில பத்திரிகையாளர் கூட விட்டுருங்க, சமூக செயற்பாட்டாளர்கள் இருப்பான், அவன் 4 விஷயத்தை பேசணும். இன்டலெக்சுவல் இருப்பான், சொசைட்டியில் மதிய உணவிடையில பேர் இன்டலெக்சுவல்ஸ் இருப்பான். அந்த இன்டலெக்சுவல்ஸ் வந்து முக்கியமான விஷயங்களை பேசணும். அவங்க என்ன பேசுவாங்க? தப்பு நடக்குது, தலித் விரோத போக்கு, ஆணவ படுகொலை அப்படின்னு இருக்கணும். அப்புறம் கல்வியாளர்கள் பேசுவான், கல்வி மோசமாக இருக்குது, NEP அப்படியே ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணி காப்பி அடித்து வச்சிருக்கிறோன்னு அண்ணாமலை சொன்னார்ல, அது 100க்கு 100 உண்மை. அப்போ அதை பற்றி நீங்கள் தோலுரிச்சு காமிங்க, ஏன்னா உங்களுக்கு அது வாய்ப்பு. பிஜேபி திமுக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில். அதை பற்றி ஒரு கருத்தரங்கம், எல்லா அரங்கத்துலையுமே தலைவர் உட்காரணும், அவங்க உட்கார்ந்து பேசுகிறத கேட்கணும். பேசி முடித்த பிறகு ஒரு இடைவேளை, அதன் பிறகு மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி தீர்மானத்தை நிறைவேற்றணும், தலைவர் வந்து பேசணும், தீர்மான மாநாட்டை முடிக்கணும். இதுதான் ஒரு மாநாட்டுக்கான இலக்கணம். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற மாநாடு இன்னொன்று காலங்காலமா அது நடக்குது சார். குறைந்தபட்சம் அதில் நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நீங்கள் விவாத அரங்கத்தை உருவாக்கி இருக்கலாம். இந்த பக்கம் ஒரு 3 பேர், இந்த பக்கம் ஒரு 3 பேர். சமூகத்தில் அதிகமாக இருப்பது எது? கஞ்சா போதை பழக்கமா இல்ல திமுக பிஜேபி செய்யக்கூடிய அராஜகமா? வச்சிருக்கலாம். கண்டிப்பா. என்ன சார் பிரச்சனை இல்லை, இந்த ஜூனியர் விகடனில் இந்த வாட்டி எழுதியிருக்கிறாங்க, கோமா நிலையில் எதிர்கட்சிகள் எழுதியிருக்காங்க பாருங்க, அது 100க்கு 100 உண்மை. அதில் ஒரே ஒரு கிரெடிட் NDK நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. காரணம்னா அவர் எல்லா இடத்துலையும் ப்ரொடெஸ்ட் பண்றாரு, ஆனா மீடியா லக்ஸரி அவர் கிடைக்கல. இவருக்கு மீடியா லக்ஸரி கிடைக்குது, ஆனா இவர் பேசல. காலக்குடும்பம் பார்த்தீங்களா? இல்ல, ஏன்னா மதுரை மாநகராட்சி இப்போ தூய்மை பணியாளர்கள் இங்க நடந்த போராட்டம், மதுரை மாநகராட்சியில போராட்டம் பண்றாங்க. இன்னொன்னு, ஊழல் 200 கோடி ஊழல் இருக்கு.
மதுரை மாநகர மேயரே ஊழல் வழக்குல மாட்டிருக்கிறாங்க. அவங்க கணவரை பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ திருப்பரங்குன்ற மலையை பத்தி கூட பிஜேபி அட்டாக் பிரச்சனை பண்ணிருக்கு. இருக்கு. இது எதையுமே அவர் எடுக்காததுக்கு அதுதான் சார் நாம வந்து இப்போ நீங்க கவலைப்படுறீங்க, என்ன சார் இவ்வளவு பிரச்சனை இருக்கு பேச மாட்டேங்கிறாங்க, நாம கவலைப்படுறோம். அவர் ரூட்ல அதுதான் சொல்றேனே, விஜய் இஸ் த லக்கியஸ்ட் பாய் இன் தமிழ்நாடு கரண்ட்லி இன் பாலிடிக்ஸ்ல. ஏன்னா மீடியா லக்ஸூரியா இருக்கு, கூட்டமா இருக்கு, அவர் பேசினா கேட்க ஆள் இருக்கணுமா இருக்கு, எல்லாமே அவருக்கு இருக்கு. அது போதுன்றார் அவர். அது வந்து அவருடைய தனிப்பட்ட முடிவு தலையிட முடியாது. ஆனா ஒரு பத்திரிகையாளரா, ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு களத்துல மக்கள் பிரச்சனையை பார்க்கறவனா, நான் இதெல்லாம் விஜய் பேசணும்னு தான் விரும்புவேன். கடைசி வரைக்கும் நான் அதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க கட்சிக்காரங்க ஆதரிக்கிறாங்களா திட்டுறாங்களாங்கிறது நமக்கு தேவையே இல்லாதது. ஆனா வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதரா விஜய் ஏன் பேசல, விஜய் பேசணும் தான் நான் சொல்லுவேன். ஆனா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்களேன், இந்த கூட்டத்துக்கு இது போதும் சார், இது நெகட்டிவா கூட மாறும். நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க உங்க ஆடியன்ஸை. கண்டிப்பா உங்க கூட்டத்துக்கு வரணும், நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல காட்டப்பட்ட அதே துரிதத்தை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்களின் தாலி அறுத்து கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடுறதுல ஏன் காட்ட மறுக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெற்று இருக்கக்கூடிய ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் முதல்வரே, நீங்கள் ஏன் சாதி இந்துக்களுக்கு ஆதரவாக கட்சி நடத்துகிறீர்கள் கேளுங்க. ஏன் பேச மறுக்கிறார் ஸ்டாலின்னு கேளுங்க. அப்ப நீங்க அதுல அங்கிள் போடுங்க சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, அதுல அங்கிள் போடுங்க. ஏன்னா எதுக்காக ஸ்டாலின் அவர்களை அங்கிள் நீங்க கூப்பிடுறீங்கிறது மேட்டர் இல்லை. நாங்க எதுக்காக ஸ்டாலின் அவர்களை வெறுக்கணுங்கிறது ஒரு விஷயம் கூட சொல்லலை. இன்றைக்கு திமுக வந்து வெறுக்கப்பட வேண்டிய கட்சி ஆட்சிங்கிற ஒரு வார்த்தையை விஜய் அவர்களுக்கு வந்து குறிப்பிடலை. இன்னொன்று அடுத்த ஒரு பஞ்ச் டைலாக் வந்து அரசியல் விமர்சகங்களை பற்றி இருக்கிற ஒரு பஞ்ச் டைலாக், இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, இந்த ஓட்டெல்லாம் ரூட்டா மாறும், இந்த ரூட்டெல்லாம் கேட்டா மாறுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன் இந்த பஞ்ச் டைலாக்கை மட்டும் எடுத்து பேசுறோம்னா அவர் வேற எதையுமே அவர் குறிப்பிட்டு சொல்லலை, அது மட்டும் தான் ஈர்ப்பா இருக்குது. ஏன்னா அவங்க ரீல்ஸ்லயும் அதான் போடுறாங்க. அவங்களுக்கு விஜய் வந்து தெளிவாக சார் வந்திருக்காரு. நாம தான் பாவம், நீங்களும் நானும் தான் கேமரா தூக்கிட்டு மக்கள் பிரச்சனையை பேசணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். பார் என் கூட்டத்துக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் அவங்க கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சில பைட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, கொள்கை தலைவர்களை பற்றி பேசணுன்றார். அவர் சொல்கிறாரு, பாருங்க இந்த கொள்கை தலைவர்லாம் என் தலைவர் சொன்னாருந்தாங்க நாங்கள் அமைதியாக இருக்கோம். கொள்கை தலைவர்லாம் எங்களுக்கு ஒரே தலைவர் தளபதி சொன்னார்னா போதும், விஜய் வந்தாருன்னா போதும் நினைக்கிறான்ல. இந்த கூட்டம் வந்து யாருக்குமே தமிழ்நாட்டில் இல்லை. அந்த பயத்தை திமுக ஏற்படுத்திட்டார்ல, அது போதும்னு நினைக்கிறாரு விஜய். நாம நினைக்கிறேன்னா அந்த கூட்டத்தினுடைய அறியாமையை தவறா பயன்படுத்திக்காதீங்க, அதை எஜுகேட் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டீங்கன்னா அது ஆபத்துன்றோம். அது ஆபத்தா இவருக்கே மாறும். இல்லை, நம்மளால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் இன்றைக்கு அந்த பொறுப்பை வந்து சரியா பண்றாராங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே. அந்த கேள்விக்குறி இருக்கு. அந்த கேள்வி கண்டிப்பா. அவர் வந்து ஒரு நடிகராகவே மட்டுமே அவர் போந்துட்டு இருக்கார். நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரை பார்க்குறோம், அதை எப்படி பண்றாரு தெரியல. அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து என்னோட இறுதியான கேள்வி இதில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ரஜினி அவர்களையும் கமல் அவர்களையும் வந்து அவர் வந்து சாடினதை எப்படி பார்க்குறீங்க? அதில் ஒரு வார்த்தை ஒரு வரம்பு மீறி பேசிட்டாராங்கிறது தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்கிறது தனிநபர் அட்டாக் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது அவர் தான். அடைக்கலம் தேடி நான் வரல, படைக்கலத்தோடு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதை யாரையும் குறிப்பிட்டு அவர் சொல்லட்டாலுமே, ஆனால் கட்சி ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காமல் போனவன் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது இந்த ரெண்டு பேர் தான், ரஜினி அவர்களாகட்டும் கமல் அவர்களாகட்டும், அவரை தான் குறிப்பிடுற மாதிரி இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை விஜய் தவிர்த்துருக்கலாம் இல்லையா? அதாவது இப்போ நீங்கள் இதை பேசுனீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு சென்று புரியும்னு அவருக்கு தெரியும். எப்படி மக்கள் இதை ஈஸியாக கிராஸ் பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியும். நீங்கள் உற்று கவனிச்சிங்களா? ரஜினிகாந்த் ஐயாவோட இந்த ஆண்டு என்ன ஆண்டு? 50வது ஆண்டு தமிழ் சினிமா. ஆமாம், ஹீ இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டார் இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். இந்தியா முழுக்க அவ்வளவு படங்கள் நடித்து இன்றைக்கும் நிற்கிறாருன்னா நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும். ரஜினிகாந்தோட நம்ம அதில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக. அவர் பொலிட்டிக்கல் நிலைப்பாடுகளை நீங்கள் ஆதரவுலாம் ரெண்டாவது சார். சாதாரண குட்டிக்கு வந்து ரஜினியை பிடிக்கும் சார், அவர் ஸ்டைலை பிடிக்கும் சார், அவ்வளோதான் சார். ஒரு கூலிப்பட வச்சு அவரை தொந்தரவு பண்ணிட்டேன். இல்லை, எனக்கு என்னன்னா நம்ம திரைப்படத்துக்குள்ளலாம் போக தேவையில்லை. ஏன்னா எது எப்படி ஓடிச்சுங்கிறது நமக்கு நான் அதை போய் பிஸ்னஸாக எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஏன் வந்து ரஜினியை வந்து அப்படி சைட்லைன் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன்னா, விஜயோட ஃபேன்ஸுக்கு இயல்பாக ரஜினிகாந்தை பிடிக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 50th இயர் இன் தமிழ் சினிமா கூட ஒரே ஒரு ட்வீட் கூட ஒரு போடலை, கவனிச்சிங்களா? ஒரு ஆதரவு, ஒரு பாராட்டு யாரும் அவர் தெரிவிக்கல அவங்க சைடில் இருந்து. ஏன் தெரிவிக்கலன்னா,
அப்போ இப்போ தெரிவித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நாள் சினிமாவில் கழுகு பருந்து காக்கா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க பார்த்தியா கட்சி ஆரம்பித்து இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரும்போது வாழ்த்துக்கள்னு போட்டு நம்ம தலைவருடைய இது வாங்கலான்னு பார்க்குறான் பார்த்தியா விஜய் அப்படின்னு அவங்க ரசிகர்கள் தப்பாக நினைக்கக்கூடும், அதனாலே இவர் போடலைன்றாங்க. இன்னொன்று எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ரஜினியோட ஓட்டு ஒரு வேளை வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி யாரோட ஆளாக இருந்திருப்பா, அதாவது ஏன்னா அவர் ஆன்மீக அரசுன்னு சொல்லிட்டாரு. இயல்பாக தமிழ்நாட்டில் அப்படி ஒரு லைன் எடுத்தாலே அது பிஜேபி அந்த ஓட்டை தான் எடுத்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இவர் அங்கேயே விரும்பலை. ஸோ ரஜினியை அங்கே அட்டாக் பண்ணுறாரு, மறைமுகமாக அட்டாக் பண்ணுறாரு. கமலஹாசனை ஏன் அட்டாக் பண்ணுறாருன்னா, இப்போ கமலஹாசனுக்கு எம்பி சீட்டு கொடுத்ததுக்கு என்ன காரணம்? ஐயா 26 உங்களை என் உலகநாயகன் தான் அடிக்கவே போகிறங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அது. இப்போ உலகநாயகன் விஜயை அடிப்பாரா மாட்டாரான்னு தெரியாது. இப்போ வரைக்கும் உலகநாயகன் அமைதியாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஒருவேளை உலகநாயகன் கமலஹாசனை வச்சு அவங்க தேர்தல் பரப்புரையில் விஜயை அடிக்க வச்சாங்க, திட்ட வச்சாங்கன்னா கமல் வர்சஸ் விஜய் தான் போய் நிற்கும். அப்படி போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு நல்லா தமிழ் பேசுவாரு. என்ன சொல்லிட்டாரு, அந்த பதிலே போதும் இல்ல, விலாசம் இல்லாத இதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். அது யார சொன்னாரு, என்ன சொன்னாரா, பேர் சொன்னாரா, சொல்லலைங்க. அப்புறம் இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு கேட்க, அடுத்த பதில் என் தம்பின்ட்டு போயிட்டாரு அவர், ஒரு என் தம்பி அவரு அப்படின்னு கடந்து போறாரு. இப்போ இதை விஜய் பார்த்துருப்பாரு. அவர் இப்போ என்ன சொல்லலாம் தெரியுமா, ஏன்னா அதில் இன்னொன்று சொல்றாங்க, மார்க்கெட்டு போயின்னு வந்த இயக்குனர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா? இல்ல, மார்க்கெட் போன சினிமா நட்சத்திரம் சொன்னார், நட்சத்திரங்கள்னு சொல்றாரு. சில பேர் சீமானையும் சொல்லியிருக்கலாம் அப்படின்றாங்க. பட் சீமான் மார்க்கெட் இழந்துட்டாரான்னு எனக்கு தெரியல. தம்பி படம் நல்லா ஓடிச்சு, அதன் பிறகு படம் எடுத்தாரு. ஆனா அவருடைய கதையை பகலவன்னு ஒரு கதையை ஒரு விஜய் அவர்களுக்கு சொன்னதாகவே திரு சீமான் அவர்கள் சொன்னாங்க. இன்னொன்று, சீமான் அவர்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லை நம்ம சொல்லிடவே முடியாது. சினிமாவில் இருக்க மேபி வாய்ப்பு நிறைய இருந்திருக்குது. அவர் இன்னும் பயன்படுத்தி இருந்தாருன்னா இன்னொரு அடுத்தடுத்து மேலே வந்திருக்குன்னா அந்த டேலண்ட்டாக அவருக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போ சீமானை தான் அவர் டச் பண்ணியிருக்கிறாருன்னா அது ரொம்ப பேட் மூவாக ஆயிருக்கும். ஏன்னா அப்படிப்பட்டவர் நீங்கள் இப்போ ஆலோசனை கேட்டீங்க, நீங்கள் வாய்மொழியாக வெளில சொல்லாமல் இருக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், பொலிட்டிக்கலாக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சீமானை பார்த்தீங்களா இல்லையா பேசுறீங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் சீமானை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அண்மை காலமாக சீமானோடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது கொள்கை ரீதியிலான எதிர்ப்பு. ஓகேவா? அப்படிதான் நாம் தமிழர் கட்சி பார்க்குறாங்க. ஏன் கிரவுண்டில் விளையாடுற நினைக்கிறாரு திரு விஜய் அவர்கள், தம்பி தப்பாக விளையாடுறாரு, இந்த ஆட்டை தப்பாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு சீமான். அவர் ரூட்டில் ரொம்ப கிளியராக இருக்கிறாரு. பட் விஜய் இந்த 2 நிமிஷம் தவிர்த்திருக்க வேண்டியதுன்னு தான் நான் கருதுறேன். அது தேவையே இல்லை உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் நேரடியாக திட்டவே 1000 விஷயம் இருக்கு, மறைமுகமாக பேசி என்ன பண்ண போறீங்க? தவிர்த்திருக்கணும் விஜய். இப்போ கமல் சாரை சொல்ற மாதிரி இவர் பேசுறது பத்திரிகையாளர்களுக்கும் விமர்சகர்களுக்கும் தான் புரிய மாட்டேங்குது. அப்படியோட எடுத்துக்கலாமே தவிர. ரொம்ப நன்றி உங்க நேரத்தை கருத்து. நன்றி சார். நன்றி.